18 வயசு சிருஷ்டி அப்புறம் அவளுடைய 13 வயசு தம்பி மோஹித் வீட்டு லான்ல விளையாடிட்டு இருந்தாங்க. அதே டீ டேபிள்ல உட்கார்ந்திருந்த அங்கதும் குஞ்சனும் ரொம்ப ஆனந்தமா டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. அங்கத், உங்களோட கவனம் எங்க இருக்கு? என்னமோ பெரிய யோசனையில இருக்கீங்க. என்ன சொல்றது, ப்ரமோஷன் கிடைச்சதுல எனக்கு சந்தோஷம்தான். ஆனா இந்த அழகான வீட்டை விட்டுட்டு போகணும்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனாலதான் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு எதுவும் தெரிய மாட்டேங்குது. எனக்கும் இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ப்ரமோஷன்னால உங்களுக்கு போஸ்டிங்கும் கிடைக்குது. அதனால நாம இந்த வீட்டை விட்டுத்தானே ஆகணும். கொஞ்ச நாளைக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கத்தான் செய்யும். ஆனா அதுக்கப்புறம் எல்லாமே நார்மல் ஆயிடும். எல்லாரும் சாயந்தரம் 5 மணிக்கு அவங்க கார்ல புறப்பட்டு போனாங்க. அப்புறம் 4 மணி நேரம் கழிச்சு சரூர்பூர் போனாங்க. அங்க அந்த வீடு இன்னும் எவ்வளவு தூரத்துல இருக்கு? சரூர்பூர் தான் வந்துடுச்சுல்ல. நான் அஸ்வினுக்கு கால் பண்றேன். ஹலோ அஸ்வின், இங்க பாரு, எனக்கு அந்த வீட்டோட அட்ரஸ் அனுப்பிவிடேன். நான் சரூர்பூருக்கு வந்துட்டேன். அங்கிள், கவர்மெண்ட்ல இருந்து நீ தங்குறதுக்கு எந்த வீடை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்களோ அந்த வீட்டில் கொஞ்சம் தண்ணி பிரச்சனை இருக்கு. அதை சரி பண்ணுறதுக்கு இன்னும் 2 வாரம் டைம் ஆகும்னு சொல்கிறாங்க. அதனால நான் உனக்கு ஒரு புது அட்ரஸ் அனுப்புகிறேன். லொக்கேஷன் காட்டுக்கு நடுவில் இருக்கும். ஆனால் வீடு ரொம்பவே பெருசு. நீங்கள் எல்லாரும் ப்ளீஸ் 2 வாரத்துக்கு அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிப்பா, அனுப்பிவிடு. இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும்? அஸ்வின் அங்கதுக்கு ஒரு அட்ரஸ் அனுப்பி வச்சாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்களுடைய கார் ஒரு பெரிய வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னுச்சு. ஓ மை காட், இந்த வீடு ஏதோ பெரிய மாளிகை மாதிரி தெரியுது. எவ்வளவு அழகா இருக்கு இந்த வீடு. ஆமாப்பா, இது நம்மளோட பழைய வீடை விட ரொம்பவே அழகா இருக்கு. வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா இவங்க எல்லாருக்கும் வீடு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க டின்னர் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அவங்க ரூமுக்கு போனாங்க. ராத்திரி கிட்டத்தட்ட 10 மணி இருக்கும். சிருஷ்டி மொபைலை பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் மோஹித் அவ பக்கத்துல தூங்கிக்கிட்டு இருந்தான். அப்பதான் சிருஷ்டியோட மொபைல் ரிங் ஆக ஆரம்பிச்சது. அட, இது சுஷாந்தோட காலாச்சே. அவ அந்த காலை எடுத்தா ரூமை விட்டு வெளியே வந்தா. சொல்லு சுஷாந்த், எப்படி இருக்க? இங்க பாரு, எப்ப பாரு உன் ஞாபகமாவே இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னு எதுவும் புரிய மாட்டேங்குது. ஹலோ மை டியர், கொஞ்சம் பொறுமையாயிர. எனக்கு என்ன தெரியும் அப்பாவுக்கு ப்ரமோஷனோட போஸ்டிங்கும் கிடைக்கும்னு. சிருஷ்டியோட ரூம் 3வது மாடியில இருந்தது. அவ சுஷாந்த் கிட்ட பேசிக்கிட்டே வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பால்கனி பக்கமா போனா. அங்க அவ ஒரு பழைய வீட்டை பார்த்தா. சுஷாந்த், நான் உன்கிட்ட கொஞ்ச நேரத்துல பேசுறேன். வாவ், எவ்வளோ பெரிய கோட்டை. ஆனா அங்க யாருமே இல்லாத மாதிரி இல்ல தெரியுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சிருஷ்டி ஒரு பொண்ணை பார்த்தா. அவ வெள்ளை கலர்ல சல்வார் போட்டிருந்தா. அவ கையில ஒரு தட்டோட அந்த வீட்டு கேட் வழியா அவ போனா. இது யாரு? அந்த பெண்ணோட கையில ஒரு தட்டு இருந்தது. அந்த தட்டுல ஒரு விளக்கு, அப்புறம் எண்ணெய் உள்ள ஒரு பாட்டில், கொஞ்சம் ரோஜா பூக்கள், அப்புறம் ஒரு சின்ன கிண்ணத்துல கொஞ்சம் பாயசமும் இருந்தது. அவ அந்த வீட்டு வாசல் கிட்ட போனதும் ஒரு தடவை இப்படி அப்படின்னு சுத்தி பார்த்தா. அப்புறம் அவ அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சா. ஒரு மிஸ்ட்ரி கிடைச்சிருச்சு. நாளைக்கு இந்த வீட்டுக்குள்ள போய் பாக்குற அப்படி என்னதான் இருக்குன்னு. அப்பதான் அவளுக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அதை கேட்டதும் அவ ரொம்ப பயந்துட்டா. கொஞ்ச நேரத்துல அதே பொண்ணு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தா. அப்புறம் திரும்பி அதே வந்த வழியிலேயே அவ போக ஆரம்பிச்சா. மறுநாள் ராத்திரி டின்னர் முடிச்சதுக்கு அப்புறமா சிருஷ்டி தன்னோட அப்பா கிட்ட சொன்னா, அப்பா, நான் கொஞ்ச நேரம் நடந்துட்டு வரேன். நாள் முழுக்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது போர் அடிக்குது. சாப்பாடும் ஜீரணமாகும். அப்புறம் அப்படியே நடந்துட்டு வந்தா கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். சரி, ஆனா நீ போகும்போது மோஹித்தையும் கூட்டிட்டு போ. வீட்டை விட்டு ரொம்ப தூரம் போகக்கூடாது, என்ன? சிருஷ்டி தான் கூட மோஹித்தை கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போனா. அக்கா, வாங்க எதிரில் இருக்கிற பார்க்குக்கு போகலாம். அது ரொம்ப பெரிய பார்க்கா இருக்குல்ல? அதுவும் சரிதான். ஆனா எனக்கு என்னமோ அந்த கோட்டைக்குள்ள போகணும்னு ஆசையா இருக்கு. அது நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கு. ஓஹோ அக்கா, நீங்க இங்க வந்தும் ஏதாவது மிஸ்ட்ரி இருக்கான்னு பார்க்க போறீங்களா என்ன? ஐயோ, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வா, நீயும் என் கூட வா. அப்புறம் அவங்க 2 பேரும் மெதுவா அந்த வீட்டுக்கிட்ட போனாங்க. அவங்க அந்த கதவுல பூட்டோட இடத்துல பச்சை அப்புறம் கருப்பு நிறத்துல கயிறு கட்டி இருக்கிறத பார்த்தாங்க. அதை தொடாத, அது ஏதோ பாதுகாப்பு வளையம்னு நினைக்கிறேன்.
அதாவது மந்திரம் பண்ணப்பட்ட கயிறுகள். இந்த மந்திரப்பட்ட கயிறுகள்னா என்ன அக்கா? ஐயோ, நான் அதெல்லாம் அப்புறமா உங்ககிட்ட சொல்கிறேன். முதல்ல இங்கே ஏதாவது பெரிய ஜன்னல் இருக்கான்னு பார்ப்போம். இப்போ அவங்க அந்த பெரிய ஜன்னல் வழியாக அந்த கோட்டைக்குள்ளே போய் இறங்கினாங்க. அவங்க உள்ள காலடி எடுத்து வச்சதுமே ரொம்ப விசித்திரமான வேகமான காத்தடிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் பூனைங்கெல்லாம் அழற சத்தம் கேட்டுச்சு. அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இப்போ உள்ள வரல. வாங்க நம்ம வீட்டுக்கே போயிடலாம். ஏய், எதுக்கு இப்படி பயப்படுற நீ? அதான் நான் கூட இருக்கேன்ல, நீ பயப்படாத, வா உள்ள போவோம். அவங்க 2 பேரும் இப்போ உள்ள போக ஆரம்பிச்சாங்க. இவங்களுடைய காலடி சத்தங்கள் அந்த காரிடார்ல எதிரொலிச்சிட்டு இருந்தது. காரிடோர் வழியா போனதுக்கு அப்புறம் அவங்க ஒரு கதவு கிட்ட போய் நின்னாங்க. அந்த கதவுகளோட 2 பக்கமும் ஒவ்வொரு நோட்டீஸ் போட்டிருந்தது. அதுல அரபி பாஷையில ஏதோ எழுதியிருந்தது. அக்கா, இதுல என்ன எழுதியிருக்கு? ஐயோ, எனக்கு அரபி எல்லாம் தெரியாது. இத சொல்லிட்டு சிருஷ்டி அந்த கதவுகளை திறந்தா. உள்ள காலடி எடுத்து வச்சதுமே அவங்களுக்கு முன்னாடி ஒரு சவப்பெட்டி இருந்ததை பார்த்தாங்க. இந்த சவப்பெட்டி, அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க முதல்ல இங்க இருந்து வந்துருங்க, அப்புறமா தனியா வந்து பாருங்க. சிருஷ்டி யோசிக்க ஆரம்பிச்சா. ஆனா அதுக்கு முன்னாடியே யாரோட காலடி சத்தமும் கேட்க ஆரம்பிச்சது. மோஹித், வா எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கலாம், யாரோ வராங்க. அவங்க போய் ஒரு மூலையில மறைஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் அந்த கதவு பக்கமா பார்த்தாங்க. கதவு திறந்தது. அதே வெள்ளை சுடிதார் போட்ட அந்த பெண் கையில தட்டோட உள்ள வந்தா. அவ அந்த சவப்பெட்டி கிட்ட வந்து நின்னா. அவ அந்த தட்டை கீழே வச்சா. அவ அந்த தட்டுல இருந்து வாசனை திரவிய பாட்டிலை எடுத்தா. அத அந்த சவப்பெட்டி மேல தெளிச்சா. அப்புறம் அந்த பெண் அந்த ரூமை விட்டு வெளியில போனா. சிருஷ்டியும் மோஹித்தும் அந்த சவப்பெட்டியை பார்த்தாங்க. அப்பதான் ஒரு பயங்கரமான தலை அந்த சவப்பெட்டியை விட்டு வெளியே வந்தது. சிருஷ்டி அப்புறம் மோஹித்தை பார்க்க ஆரம்பிச்சது. அது ஒரு ஜின். அது முழுமையா அந்த சவப்பெட்டியை விட்டு வெளியே வந்தது. தலையில 2 கொம்பு, செவந்த உடம்பு, கண்கள் நீல நிறத்துல ஒளிர் வீசுச்சு. அப்புறம் கூர்மையான நகங்கள் கொண்ட கைகள். அவங்க 2 பேரும் பயந்து கதவு கிட்ட ஓடினாங்க. மோஹித் அந்த அறையை விட்டு வெளியே போயிட்டான். ஆனா அந்த ஜின் பின்னாடி இருந்து சிருஷ்டியோட காலை பிடிச்சிருச்சு. மோஹித் ரொம்பவே பயந்து போயிருந்தான். அவன் பின்னாடி திரும்பி பார்க்கவே இல்லை. அங்கேருந்து ஓடினவன் தன்னோட ரூம்குள்ள போய் தான் நின்னான். காலையில விடிஞ்சதும் எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் டேபிளுக்கு வந்ததும் அவங்க எல்லாரும் சிருஷ்டியோட ஒரு புது ரூபத்தை பார்த்தாங்க. அவ சல்வார் கமீஸ் போட்டிருந்தா. சிருஷ்டி, என்ன ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க நீ? உனக்கு சல்வார் கமீஸ் எப்போ திறந்து பிடிக்க ஆரம்பிச்சது? அம்மி, நாம இனிமே இந்த மாதிரி உடைகள் தான் போட்டுக்கணும். நீங்களும் இதை பழக்கப்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்படி சொல்லிட்டு அவ டிஃபன் சாப்பிட போயிட்டா. அப்புறம் எல்லாருக்கும் அவ சொன்ன இந்த விஷயம் கொஞ்சம் விசித்திரமா தெரிஞ்சது. அவ சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா. டேபிள்ல வச்ச சாப்பாடு எல்லாமே முடிஞ்சுக்கிட்டே இருந்தது. அம்மி, நாளையில இருந்து கொஞ்சம் சாப்பாடு அதிகமா செய்யுங்க. எனக்கு பாருங்க, இப்ப கூட இன்னும் பசிக்குது. இப்படி சொல்லிட்டு அவ தன்னுடைய ரூமுக்கு போயிட்டா. அவளோட ரூம்ல இருந்து விசித்திரமான சத்தங்கள்லாம் வர ஆரம்பிச்சது. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவ யாருக்கிட்டையும் எதையும் பேசல. சரியா ராத்திரி 8 மணிக்கு அவ டின்னர் சாப்பிட டேபிளுக்கு வந்தா. அம்மி, என்ன நீங்க இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கீங்க? இதெல்லாம் என்னால எப்படி சாப்பிட முடியும்? என்னது இது புதுசா அம்மி அம்மின்னு சொல்லிட்டு இருக்க? அப்புறம் இது உனக்கு பிடிச்ச மட்டர் பன்னீர் சப்ஜி தானே? உன்னால இதை சாப்பிட முடியாதா? நான் இதோ வரேன். இப்படி சொல்லிட்டு அவ வீட்டை விட்டு வெளியே போனா. இவ எங்க போயிட்டு இருக்கா? இவளுக்கு என்ன ஆச்சு? நானும் இவ பின்னாடியே போய் பார்க்கறேன். அங்க தவ பின்னாடியே போனாரு. ஆனா சிருஷ்டி அவரோட கண்ணை விட்டு மறைஞ்சு போயிட்டா. அவ ஒரு ஹோட்டலுக்கு போனா. சொல்லுங்க மேடம், நீங்க என்ன சாப்பிட்றீங்க? ஒரு டிஷ் மட்டன் குருமா, அப்புறம் 10 தந்தூரி ரொட்டி கொண்டு வாங்க. இதை கேட்டதும் வெயிட்டர் அவளை உத்து பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, நீங்க 10 ரொட்டி சாப்பிடுவீங்களா? நீங்க இப்ப போறீங்களா இல்ல நான் வேற ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு போகட்டுமா? இதை கேட்டுட்டு வெயிட்டர் அங்கிருந்து போயிட்டாரு. அவ சொன்ன ஆர்டரை கொண்டு வந்தாரு. சிருஷ்டி சாப்பிட ஆரம்பிச்சா. அப்புறம் அங்க பக்கத்துல உட்கார்ந்துருந்தவங்க எல்லாரும் அவளை ரொம்ப வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் எதிர்க்க உட்கார்ந்துருந்த ஒரு சின்ன பையனும் அவளை மேல இருந்து கீழே ஊத்து பார்த்துட்டு இருந்தான். இங்க பாருங்க, இன்னும் 5 ரொட்டி கொண்டு வர முடியுமா?
வெயிட்டர் இன்னும் 5 ரொட்டியை கொண்டு வந்து அவளுக்கு கொடுத்தாரு. எப்பவும் மாமிசத்தை சாப்பிடாத சிருஷ்டி இன்னைக்கு மட்டன் குருமா அப்புறம் 15 ரொட்டிங்க சாப்பிட்டுட்டா. அதுக்கப்புறம் அவ அந்த இடத்த விட்டு புறப்பட்டா. அந்த அழகான பையன் கொஞ்சம் அடி தூரத்துல இருந்து அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனான். அங்க பக்கத்துல யாரும் இல்லாதது அவனுக்கு தெரிஞ்சதும் அவன் அவ கிட்ட போனான். அப்புறம் அவளோட கைய பிடிச்சான். என்ன நீங்க இவ்வளவு மோசமான ஆளா இருக்கீங்க? ஒரு தனியா வர பொண்ணோட கைய பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தைரியம் இருக்கும்? அட என்ன டார்லிங், எதுக்கு இப்படி கோவப்படுற? ஒருவேளை நான் உன்கிட்ட வந்து இவ்வளோ நல்ல குடும்பத்து பொண்ணாக இருந்துக்கிட்டு ராத்திரியில் எதுக்காக தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு உங்ககிட்ட கேட்டா அப்போ உன்னால் என்ன சொல்ல முடியும்? நீங்க ஒரு மோசமான ஆம்பளையா இருக்கீங்க. நீ என் கைய பிடிச்சது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு தான் சொல்லுவேன். இதோட மோசமான விளைவுகளை நீங்க சந்திக்க போறீங்க. என்ன டார்லிங், நான் உனக்காக சாகரத்துக்கு கூட ரெடியாக இருக்கேன் தெரியுமா? எத்தனை தடவை சொன்னாலும் இதுதான் உண்மை. அப்போதான் சிருஷ்டியோட கண்கள் செவந்த நிறத்துல மாறிடுச்சு. அவளுடைய கால்கள் ரொம்ப நீளமாயிடுச்சு. அவ பார்க்க அந்த பையனை விட ரொம்ப உயரமாயிட்டா. அவளுடைய உயரம் கிட்டத்தட்ட 10 ஃபீட் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த பையன் ரொம்பவே அதிர்ச்சி ஆகி தலையை தூக்கி அவளோட முகத்தை அவன் பார்த்தான். பேய் 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 இப்படி சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு ஓடத்துக்கு பார்த்தான். ஆனா அப்பதான் சிருஷ்டி அவனோட கழுத்தை பிடிச்சா. அப்புறம் ஒரே வீச்சில் அவன் உடம்புல இருந்து அவனோட தலைய தனியா பிடுங்கினான். சிருஷ்டி தன்னோட கையில அவனோட தலைய வச்சுக்கிட்டு முன்னாடி நடந்து வந்துட்டு இருந்தா. அவனோட தலையில இருந்து ரத்தம் கீழே சிந்திக்கிட்டே வந்தது. அந்த ரத்த துளிகள் ஒரு கோடா அந்த பழத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி தூரமா போயிட்டா.